அப்புறம் என்னங்க, நம்ம ப்ரௌனிக்கும், மில்கிக்கும் அடுத்த பானை வாங்கி வச்சாச்சு. சூப்பரா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌனி தான் முதல்ல உள்ள போனா. அவ போனனால என்னமோ இவனும் பின்னாடியே வந்துட்டான். அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பரபரப்பான்னு மல்லாக்கு படுத்துக்கிறாங்க சண்டை போட்டு. ஜாலியா இருக்கு அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து ஒரு பிவிசி பைப் ஒண்ணு எடுத்து உள்ள வச்சு விட்டாச்சு. புதுசா இருந்துச்சு. உள்ள எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே சுத்தி வர்றாங்க. மேலே ஏறி வழுக்கி விட்டு விளையாடுறாங்க. செம்மையா இருக்கு. ஈவினிங் ஆனா டைம் போறது தெரியறதில்ல. அது ஜாலியா விளையாண்டுருக்கு. அதை நாங்க எல்லாம் உட்காந்து பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌனி இருக்காளே, அவ என்ன பண்றான்னா, என்ன சாப்பிட குடுத்தாலும் சரி, 2 கொறி கொறிப்பா. கொண்டுட்டு போய் ஒரு மூலையில பத்திரமா வச்சுப்பா. அது எப்ப எடுத்து சாப்பிடுவானே தெரியாது. அதுவும் செம்ம காமெடியா இருக்கும். அங்க அவ வச்ச இடத்துல தோண்டி எடுத்து கொண்டு போய் மறுபடியும் குடுத்தா, திருப்பி ஓடி போய் கொண்டு அங்க வைப்பா. திருப்பி எடுத்து குடுத்தா, திருப்பி கொண்டு போய் வைப்பா. திமிங்கலம் அந்த பருப்பு மூட்டைய கொண்டுட்டு போய் குடோன்ல வைங்கிற மாரி தான். திருப்பி திருப்பி எடுத்து குடுத்தாலும், திருப்பி கொண்டாந்து அவ குடோன்லயே வச்சுருவா. அதுவும் சூப்பரா இருக்கும். அப்புறம் 2 பேரும் அடிக்கடி சண்டை கட்டிப்பாங்க. சண்டை கட்டி கப்புன்னு மல்லாக்கு படுத்துருவாங்க. இதுகிட்ட புடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க யூரின் போறது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மூலையில இடம் புடிச்சு வச்சிருக்காங்க. அங்க மட்டும் தான் போறாங்க. வேற எந்த இடத்தையும் வந்து நார வைக்கிறதே இல்ல. ஒரே இடத்துல தான் போறாங்க. அந்த ஒரு இடம் மட்டும் தான் வெட்டாயிருக்கு. அப்புறம் நான் இன்னொன்னு பயந்துட்டேன். வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் தண்ணியே குடிக்கவே இல்ல. அப்ப தண்ணி குடிக்க தெரியாதா என்னன்னே தெரியல. நானும் கூட்டிட்டு போய் பக்கத்திலேயே விடுவேன். ஆனா அப்படி இருந்தும் குடிக்காது. அப்ப நேத்து தான் பார்த்தேன். சூப்பரா தண்ணி குடிக்குது. அது நைட் நேரத்துல தான் தண்ணி குடிக்கிறாங்க. நான் சாயங்கால நேரம் காலையிலலாம் பார்த்தேன் தண்ணி குடிக்கவே இல்ல. நான் பார்த்ததுல ஏதாவது மேபி ஈவினிங்ல குடிச்சிருக்கலாம், இல்ல மதியானம் குடிச்சிருக்கலாம் பார்க்காதப்போ. ஆனா நைட்ல நான் செக் பண்ண 9, 10 மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறாங்க. இது இப்ப நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நாள் 40 டூ 45 நாள்னு சொன்னாங்க. வாங்குனேன். இன்னொரு 2, 3 வீக்ஸ்ல வந்து டெர்ம் ஆயிரும். குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. 2யும் ஒண்ணா தான் விட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டுருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சண்டை கட்டிக்கும், 2ம் கடிச்சு வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் பண்றதில்ல. சேம் ஏஜா இருக்கிறதுனால அது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 4, 5 நாள் ஆச்சு நான் வாங்கி. நல்லா தான் இருக்கு. எதுவும் சண்டைலாம் கட்டுறதில்ல. சண்டை கட்டுறாங்க. பட் ஆனால் ரத்தம் வர அளவுக்குலாம் எதுவும் கடிச்சுக்கிறதே இல்லை. சும்மா அப்படியே அண்ணன் தம்பிக்கு வீட்டில் சண்டை அடிக்கிற மாதிரி இவங்களும் பண்ணிக்கிறாங்க. என்ன அடுத்தது இது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் சேட்டை அதிகம் பண்ணுது. நம்ம போனாலே அந்த ரூம் ஓப்பன் பண்ணாலே 2 காலை தூக்கிட்டு அப்படியே நிற்கும். நம்ம ஏதாவது கொடுக்குமா அப்படின்னு மேலே பார்க்கும். கையை உள்ளே கொண்டு போனால் கையை பிடிக்க வரும். கையை மூந்து பார்க்கும். ஏதாவது கொடுத்தா கப்புன்னு வாங்கி சாப்பிட்ரும். ஆனால் அந்த ப்ரௌனி அப்படி சாப்பிட மாட்டா. கொண்டு போய் குடோனில் வச்சுக்குவா. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இதோட முடிஞ்சுது. அடுத்தது இது என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுது, என்னென்ன ரவுடித்தனம் பண்ணுது அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனி அடிக்கடி இதை பற்றி வீடியோ வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.